2003ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய நிகழ்ச்சி ஒன்றில் திட்டமிட்டு வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்துவிட்டனர். வழியெங்கும் பாண்டிச்சேரியிலிருந்து மரக்காணம் வரையில் வழியெங்கும் வன்முறைகளை மிக மோசமான முறையிலே செய்தார்கள். இதனால் பல்வேறு தரப்பை சார்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். தலித் மக்கள் மட்டுமின்றி இஸ்லாமியர்கள், இதர சமூகத்தை சார்ந்த மக்கள், வழிகளில் போவோர் வருவோர், பயணம் செய்வோர் என்று பலரும் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். அப்படி ஒரு இடத்தில் நடந்த வன்முறையில் 7 குடிசைகள் முற்றிலும் எரித்து நாசமாக்கப்பட்டன. அது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் 34 பேர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டது. ஆனால் அவர்களை காவல்துறை கைது செய்யவில்லை. இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகம் முழுவதும் இப்படித்தான் சில சமூகத்தை சார்ந்த, சங்கங்களை சார்ந்த அமைப்பினர், சில கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்கள் வன்முறை வெறியாட்டத்தில் பொருட்களை, பொது சொத்துக்களை சேதப்படுத்துகிற வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்வதோடு சரி, யாரையும் கைது செய்வதில்லை. இந்த நிலையில் அசோக்குமார் என்பவர் தொடுத்த ஒரு வழக்கில் உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது. அந்த வன்முறையில் ஈடுபட்ட 34 பேரில் 32 பேரை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்துள்ளது. பாதிக்கப்பட்டோருக்கு நீதி கிடைத்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது. அந்த வகையில் உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறது, பாராட்டுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி எப்படிப்பட்ட வன்முறை கட்சி என்பதை மீண்டும் இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தியிருக்கிறது என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.